Hello students, important 2 mark and 3 mark series-ல இப்போ நம்ம lesson number 4ல ஒரு exercise problem, important problem பார்க்குறோம். சரியா? conceptual-ஆவே important இது. அதனால பொறுமையா ஒரு note எடுத்து நீங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணிடுங்க? solve பண்ணிடுங்க. இந்த series-ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே வீடியோ பார்க்கும்போது கையில் ஒரு நோட்டு, நம்மளுடைய physics volume 1, volume 2 புக்கை கையில் வச்சுக்கோங்க. ஒரு rough note வச்சுக்கோங்க. அப்படியே solve பண்ணிடுங்க. ஒரு வாட்டி practice ஆகிடும். கிளியரா இருக்கா? ரைட். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் நம்பர் 15th ப்ராப்ளம். 200 turns a circular coil of radius 2 cm is placed coaxially within a அப்போ ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் சாலினாய்டு எடுத்துக்கிறாங்க. சரியா? அந்த லாங் ஸ்ட்ரெயிட் சாலினாய்டில் என்ன பிளேஸ் பண்ணுறாங்க? ஒரு சர்க்குலர் காயிலை பிளேஸ் பண்ணுறாங்க. என்ன பிளேஸ் பண்ணுறாங்க? சர்க்குலர். அதோடைய ஆக்சிஸ் எல்லாமே என்னவா இருக்குது? கோ ஆக்சியல்னு சொல்லிட்டோம். இதுதான் கொஷின். இது இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் சொல்யூஷன் சரியா? எப்படி இதை சால்வ் பண்ணலாம்? கவனிங்க, எப்படி சால்வ் பண்ணலாம்னா, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n1 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200. கரெக்டா? 200. அடுத்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 cm. இந்த 2 cm நம்ம என்னென்னு பண்ணலாம்? 2 × 10⁻⁻² மீட்டர் போட்டாச்சா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, they have given a long solenoid. அதனுடைய ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 cm கொடுத்துருக்காங்க. if the turn density of the solenoid is 90 turns per centimeter. ஓகேவா? 90 turns per centimeter அப்படின்னா என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? இந்த n2 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த n2 தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறது தான் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 90 கரெக்டா டர்ன்ஸ் பெர் சென்டிமீட்டர். கரெக்டா? நமக்கு என்ன வேணும்? 100 சென்டிமீட்டர் தானே ஒரு மீட்ரு. அப்போ இது எதோட மல்டிப்ளை பண்ணோம்? 100ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ n2ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அர்த்தம்? 9000 டர்ன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது புரிஞ்சிச்சா? இதுதான் இந்த கொஷினில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு. நல்லா பாருங்க. 90 டர்ன்ஸ் ஒரு சென்டிமீட்டருக்கு இருக்கு. ஒரு சென்டிமீட்டர்லேயே 90 முறை சுற்றளவு சுற்றுக்கள் இருக்குன்னா அப்போ ஒரு மீட்டரில் எவ்வளோ இருக்கும்? இன்டூ 100. கரெக்டா? புரியுதா? பெர்னா என்னது? ஒரு சென்டிமீட்ரு. நமக்கு எவ்வளோ வேணும்? ஒரு மீட்டருக்கு வேணும். அப்போ இன்டூ என்ன பண்ணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். கிளியராக புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம என்ன எழுதிடலாம்? ஃபார்முலா போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார்முலா என்னது? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு μ0. கரெக்டா? μ0 n1 n2 a பை என்னன்னு வரும் நம்மளுக்கு? எல்னு வரும். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ இதில் கிவன் டேட்டா வச்சு இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். அப்போ m இஸ் ஈக்குவல் டு μ0 வேல்யூ எவ்வளோ? 4π. கரெக்டா? 4πனா என்னது? 3.14 இன்டூ 10⁻⁻7. கரெக்டா? n1 எவ்வளோ டர்ன்ஸு? 200 டர்ன்ஸு. n2 எவ்வளோ டர்ன்ஸு? 9000 டர்ன்ஸு. கிளியராக பார்த்துக்கோங்க. புரியலனா இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இன்டூ ஏரியா. இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது? சர்க்குலர் ஷேப்பில் தானே இருக்குது. அப்போ ஏரியா ஃபார்முலா என்ன வரும்? πr². ஏ அப்படிங்கிறது என்னது இந்த இடத்துல? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் விச் இஸ் நத்திங் பட் πr². அப்போ இந்த πr² இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3.14 இன்டூ ஆருடைய ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம? 2 × 10⁻⁻, என்னது? -2 த 10⁻⁻². கரெக்டாக? அப்போ இது என்ன மாறும் நம்மளுக்கு? அப்படியே ட்வைஸ் ஆகிடும். கரெக்டாக? அப்போ இது எப்படி எழுதலாம்? ப்ராக்கெட்டில் போட்டு 2 × 10⁻⁻² த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சிச்சா? டிவைடட் பை என்ன வரணும் இந்த இடத்துல? எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எல்லோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க? நல்லா பாருங்க. எங்கே கொடுத்தேன்? 90 டர்ன்ஸ் பெர் சென்டிமீட்டரில்
அப்போ நம்ம எது கண்டுபிடிச்சிருக்கோம், மீட்டருக்கு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், இதில் 1 மீட்டர் தான் அதோடைய லென்த். புரியுதா? அதுக்காக தான் நம்ம அந்த இதுவே மாற்றிருப்போம். கிளியராக இருக்குது? அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you will get answer nearly 2.839 into சரியா into 10 to the power of minus 3ன்னு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும்? 10 to the power of minus 3. இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் யூனிட் என்னது நம்மளுக்கு? ஹென்றி. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா சிம்பிளாக எழுதுறதுக்கு ஒரு வே இருக்குது. என்னது? m is equal to 2.8, இது என்னன்னு சொல்லலாம் நம்ம? 10 power minus 3 மில்லின்னு சொல்லாமா? அப்போ 2.8 மில்லி ஹென்றி. முடிச்சாச்சா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த கொஷினை புரிஞ்சு நம்ம கிவன் டேட்டா எழுதுறதே நம்மளுக்கு கொஞ்சம் டாஸ்க்கு. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வர ஆன்சர் ஈஸி. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண, மல்டிப்ளை பண்ணாலே போதும், டிவைட் பண்ண அதே ஆன்சர் தான் வரப்போகுது. இந்த மல்டிப்ளிகேஷன் தான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டாஸ்க்கு. பட் ஆனால் நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கொஷினை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதில் கிவன் டேட்டாவை மாற்றுறோம் பார்த்தீங்களா? இதுதான் இங்கே பெரிய டாஸ்க்கு. ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சரியா? இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ப்ராக்டிஸ் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச்.